Salam. Indika screen. லோட் ஆகுது. ஓகே வந்துட்டு. ஓகே, இது உங்களோட செகண்ட் லெவல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். முதல் பகுதிக்குள்ள முடிச்சுக்கிறோம். இதில் இரண்டாவது லெவலில் நாங்கள் சட்ட பகுதியை முழுமையாக பார்த்துக்கிறோம். சட்டங்களை வெறுமனே ப்ராக்டிக்கலாக தான் நான் முழுமையாக பார்ப்போமே தவிர நோட்ஸாக வராது. நோட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வரும். வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த வசனங்கள் இருந்து இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஒருவானுக்குள்ளே நாங்கள் போகிறோம். சட்டத்தில் ஸ்டார்டிங் அது பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பின்னால் நாங்கள் சட்டத்துக்குள்ளே போவோம். முழுமையாக சட்டங்கள் அனைத்தும் வசனங்களுக்கு கூடத்தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் லெவல் நாங்கள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். இந்த படிச்ச எழுத்து எல்லாத்தையும் நாங்கள் இதில் முழுமையாக உன்னிப்பாக பார்த்து கொண்டு தான் நாங்கள் அதுக்குள்ள வருவோம். இதுல மொத்தம் 7 சட்டப்பகுதி இருக்குது. ராட சட்டம் இருக்குது, சத்து செய்யப்பட்ட நூன் மீன் இருக்குது, கல்கலான் இருக்குது, சுக்குன் செய்யப்பட்ட மீன் இருக்குது, சுக்குன் செய்யப்பட்ட நூன்ல சன்மீன் இருக்குது, அல்லாஹுடைய லாம் இருக்குது, இறுதியாக மத்து என்றது இருக்குது. இதுல நாங்க முதலாவது ராவை ஸ்டார்ட் பண்றோம். காரணம், எங்களோட ரா படிச்சு முடிச்சிட்டோம் என்றால் ஒருவாண்ட எல்லா எழுத்துக்களோட உச்சரிப்புகளும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விடும். அதுக்கு பிறகு நாங்க அதை பற்றி போகலாம். ரா ஏன் சட்ட பகுதிக்குள்ள உள்வாங்கப்படுது அப்படின்றால் ராவை இரண்டு மெத்தட்ல உச்சரிக்கலாம். ஒரு எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிக்கிற மெத்தட்ல உச்சரிக்கப்படுமாக இருந்தால் அது நேரடியாக சட்டப்பகுதியாகத்தான் பார்க்கப்படும். அந்த வகையில நாங்கள் ராவை சட்டப்பகுதிக்குள்ள பார்த்தோம் என்றால் ராவை இரண்டு முறைகளில் உச்சரிக்கப்படும். இரண்டு முறையில உச்சரிக்கிறதுலையும் எங்களோட நாவும் தொண்டையும் தான் தொடர்பு படும். எப்படி உச்சரிச்சாலும் முதலாவது பகுதியாக உச்சரித்தாலோ இரண்டாவது பகுதியாக உச்சரித்து எது உச்சரிக்கப்பட்டாலோ இரண்டினுடைய உச்சரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களோட தொண்டையும் நாவும் தான் இங்க சம்பந்தப்படும். இது முக்கியமான விஷயம். இதுல முதலாவது பகுதி நாங்க வருவோம். ராட முதலாவது பகுதி. ராக்கு மொத்தம் 6 சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்க தடிப்பமாக வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். ஒன்று ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹ்மத். அதாவது ஃபத்ஹாவுடைய 3 நிலைமைகள், லம்மாவுடைய 3 நிலைமைகள். இந்த 6 சந்தர்ப்பத்திலும் ராவ நாங்க வல்லினமாக கடிப்பாக உச்சரிக்கணும். வல்லினமாக உச்சரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாவினுடைய இந்த ஓரப்பகுதி, முன்னால் உள்ள இந்த ஓரப்பகுதி நுனிப்பகுதியை அப்படியே கொண்டு போய்த்துட்டு தொண்டையை நடுவு கொண்டு வரணும். தொண்டையில் நடு பகுதி கொண்டு வரதான் இதனுடைய உச்சரிக்கிற சரியான உச்சரிப்பு மெத்தடுக்காக வரும். சவுண்ட் நேரடியா வானத்தை நோக்கி போகணும். அது ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம். அங்காளங்கள அகல் பகல் இல்லாம நேரடியாகவே சவுண்ட் வானத்தை நோக்கி போகணுங்கிறது முக்கியம். இதுல மொத்தம் 4 உதாரண பகுதி அளிக்குது. நாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கு பின்னால முழுமையான உதாரண பகுதி நான் பார்ப்போம். ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், அதே மாதிரி லம்மத்துன், லம்மத்தைன். இந்த மாதிரி 4 நிலைமைகளை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல முதல் பகுதி இன்றைக்கு ஆரம்பிப்போம். ஃபத்ஹத்துன் பெற்று வார இடங்களை பார்ப்போம். இது கொஞ்சம் ஓதும் பார்ப்போம். ஃபத்ஹத்துன், ஃபத்ஹமத் தான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுஹஃபி இப்ராஹீம வ மூஸா ரெண்டாவது وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى இது போதுமா? وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى குட். மூணாவது وَزَرَابِيُّ مَبْثُوثَةٌ நாலாவது أَلَمْ يَعْلَمْ بِأَنَّ اللَّهَ يَرَى இது போதுமா? أَلَمْ يَعْلَمْ بِأَنَّ اللَّهَ يَرَى ஐந்தாவது يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى இது போதுமா? يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى குட். அப்படியே இதுல ஃபத்ஹத்தைன் சந்தர்ப்பத்தை பார்ப்போம்.
سيصلى نارا ذات لهب பெரிய ஹ வரணும். ذات لهب. سيصلى نارا ذات لهب ذات لهب. سيصلى نارا ذات لهب ரெண்டாவது. وأرسل عليهم طيرا أبابيل طيرا أبابيل. கொஞ்சம் ரா உச்சரிங்க. وأرسل عليهم طيرا أبابيل மூன்றாவது. فأنذرتكم نارا நான் பிள்ளை. நீங்க ராவை தான் மாத்தணும். நான் மாத்த இயலாது. நான் எப்பயும் நே தான். நேரன். நா அல்ல நே. فأنذرتكم نارا تلظى நாலாவது. تصلى نارا حامية ஐந்தாவது. عذرا أو نذرا குட். இதை லம்மத்துள்ள சந்தர்ப்பத்தை பார்க்கணும். وإذا مروا இல்லை, بهم மெர்ரு போதாது. மெர்ருன்னா நாக்கு முன்னுக்கு நிக்குது, இன்னும் பின்னுக்கு போகணும். மெர்ரு. மெர்ரு. பின்னுக்கு போகணும். وإذا مروا بهم எத்த يتغامزون பிள்ளையே. வேண்டு வராதே. எத்த غامزون போ. எத்த போ. வாகனத்தை நோக்கி போ. وإذا مروا بهم மெர்ரு போதாது. மெர்ரு அந்த இடத்துக்கு வரலையும். மெர்ரு நாவினுடைய நுனிப்பகுதி தொண்டையில முன்னாடி நிக்குது, பின்னுக்கு போகணும். இல்ல நடுப்பகுதிக்கு வரணும். மெர்ரு. وإذا مروا بهم يتغامزون ரெண்டாவது. فأكثروا فيها الفساد தால் கலக்கப்படணும். ஃபஸாது. فأكثروا فيها الفساد ஃபஸாது நீட்டுறது எத்தனை செகண்ட் நீட்டுறது? ஒரு செகண்டா? ஃபஸாது பிழையாது. லாஸ்ட். فأكثروا فيها الفساد மூன்றாவது. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ஆஃப் ரா ரெண்டும் தொண்டையில பகுதியிலேருந்து வாரது போதாது. இந்த சின்ன காஃப் ஓகே. ஃபக்கதபு ஸ்டார்டிங் வருது. எதனால? ஃபஅகரூஹா. ஃபஅகா. ஃபஅகரூஹா. அது மட்டும் மட்டும் திருப்பி. فكذبوه فعقروها உள்ள வந்து பார்ப்போம். இப்பதான் அந்த மேலேருந்து. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها நாலாவது. والذين كفروا بآياتنا هم أصحاب போதாது. ஸ்வா. அஸ்ஹா. ஸ்வாது தூக்கப்படணும். அஸ்ஹா. والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة ஐந்தாவது. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين
லாஸ்ட் இது லம்மத்தைன் பாடம். فيها سرر مرفوعة பாட வலினும் போதாது. சுரோரோம் சுரு சுரோரோம் மர்ஃபூஅன். فيها سرر مرفوعة ரெண்டாவது إن هو إلا ذكر للعالمين திருப்பதுங்க. إن هو إلا ذكر மூணாவது للعالمين عليهم نار مؤصدة திருப்பதுங்க. عليهم نار مؤصدة மாறுது. சுவாத சுவாத சுவாசம். عليهم نار ربلا مؤصدة نار مؤصدة عليهم نار. عليهم نار مؤصدة திருப்பதுங்க. عليهم نار مؤصدة நாலாவது نار حامية திருப்பதுங்க. نار حامية ஹை. நாலாவது وللآخرة خير لك من الأولى விஷால இதில் உள்ள வந்து அந்த மிஸ்டேக்களை வச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க கிளாஸில். இதில் ப்ராக்டிஸ் பாட்டு நான் போவோமா? சரி.